சவுத் சைட்லேருந்து வர்ற மக்களுக்கு வந்து எஸ்எம்விடி தான் நம்ம இங்கே தான் வரணும். எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நாகர்கோவில் டு எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இங்கே இறங்கி தான் போகணும். நாங்கள் எங்கே கிளம்பி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோம், பெங்களூர் டு திருநெல்வேலி. ஸோ அதுக்காக ட்ரெயினுக்கு போகணும். ட்ரெயின் 5:15. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தாண்டிடுச்சு. ஸோ ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்பிட்டேன். ஆட்டோ புக் பண்ண 2-3 நிமிஷத்துலேயே வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குன்னா, இந்த ஆட்டோவில் போகிறப்ப நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்களே ஆட்டோவில் போகிறப்ப இந்த பெங்களூர் சிட்டி வந்து பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுபோக நம்ம எப்படி ஈஸியாக வந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனை வந்து கொஞ்சம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அனுபவத்தை வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அது நமக்கு தென் தமிழ்லேருந்து வர்ற புதுசாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ மற்றவங்களும் கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள், இது ஒரு தமிழ் சர்ச்சு தான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியல, இது வந்து கருடா மால். நான் ஆல்ரெடி இந்த கருடா மால் பற்றி அதுக்கு வெளியில் நின்று ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோஸும் போட்டிருக்கேன். அது அப்படி தான் ஆட்டோ போகுது. எனக்கு இது பார்க்குறப்ப தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இதிலேருந்து நமக்கு ரைட் சைடாக திரும்பி அப்படியே போகும். இந்த கருடா மால்லேருந்து இந்த ஆப்போசிட் அந்த ரோடு தான் நம்ம வந்து ஜூடியோ போகிறப்ப நான் எடுத்திருப்பேன், நடந்து போகிறப்ப எடுத்திருப்பேன். ஸோ இதிலேருந்து இது வந்து இந்த சைடாக வந்து திரும்பி போகுது. கருடா மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஷாப்பும் இருக்குது. ஸோ இது வந்து மார்கரெத் ரோடாக இது ரோடு. அப்புறம் பாருங்கள், இந்த போகும்போது இல்லை அந்த கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ஃபுல்லாக வால்யூம் வந்து கம்மி பண்ணலை. சரி, உங்களுக்கும் அந்த ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால் வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்கும்னு தெரியலை, வாய்ஸ் ரெக்கார்டு தான் கொடுக்குறேன். இங்கேருந்து நான் இப்போ போகிற இடம் எம்ஜி ரோடு, அந்த சைட்லேருந்து நான் எஸ்எம்விடியில் ஆட்டோவில் போகிறோம் புக் பண்ணி. இது நீங்கள் வந்து மெஜஸ்டிக்லேருந்து எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸி எவ்வளோ ஆட்டோ புக் பண்ணி போகலாம். அது போக மெட்ரோலேயும் போகலாம். பஸ்ஸில் போகிறப்ப நமக்கு வந்து இந்த எல்லா சிக்னலும் நின்று போகிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா மெஜஸ்டிக் தான் நமக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து நிறைய பேர் அங்கேருந்து நிறைய இடங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து மெஜஸ்டிக்கில் நீங்கள் மெட்ரோவில் ஏறினீங்கன்னா மெட்ரோவில் கூட நீங்கள் வந்துடலாம். இந்த பஸ்ஸு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் நெட்டில் செக் பண்ணப்போ 1 மணி அல்லது 1.5 மணி நேரம் ஆகும்னு போட்டிருந்துச்சி. மெஜஸ்டிக்லேருந்து பஸ்ஸில் போகலாம். நீங்கள் மெட்ரோ பிடிச்சிங்கன்னா விவேகானந்தா மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கலாம். அங்கேருந்து பஸ்ஸு கூட போகுது, 10 ரூபீஸோ சம்திங் 20 எவ்வளோ வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. விவேகானந்தா மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா கூட ஒரு 50 ரூபீஸ்க்குள்ளே அந்த மாதிரி முடிஞ்சு போயிடும். இல்லை லக்கேஜ் இருந்தால் அப்படி போங்க. அப்படி ஒரு லக்கேஜெல்லாம் இல்லை, அதை விட எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்பனக்கல்லி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அங்கே வரைக்கும் அந்த நமக்கு ட்ரெயின் போகும், மெட்ரோ போகும். நீங்கள் பயப்பனக்கல்லியில் இறங்கிடணும். ஆனால் பயப்பனக்கல்லியில் இறங்குறப்ப சில டைம் வந்து ட்ராக் வந்து கொஞ்சம் சென்ட்ரலில் நிப்பாட்டிடுவாங்க, இல்லை செகண்ட் பிளாட்ஃபார்ம் ஒட்டி நிப்பாட்டலாம் ட்ரெயின். அதனால் லக்கேஜ் இருந்தால் அதில் இறக்குது எப்படின்னு தெரியல. ஆனால் 1 செகண்ட் தான் அதில் நிற்கும். அதனால் அது கொஞ்சம் ஒரு ரிஸ்க் தான். பேக் வெயிட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி இறங்கி நீங்கள் அங்கே கூட நீங்கள் வந்து மாறிக்கிடலாம். ஏன்னா டைமிங் வந்து நமக்கு 5:15 நாகர்கோவில் ட்ரெயின். இங்கே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எம்ஜி ரோடு கீழே தான் அது போயிட்டுருக்கு. ஸோ எம்ஜி ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆக போதும் ஆட்டோ வந்து. இந்த இடம் வந்து ட்ரினிட்டி
ட்ரினிட்டி இந்த சர்ச் ஒன்று இருக்குது. அதனோட மெட்ரோ ஸ்டேஷன் இது எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த ட்ரினிட்டி சர்க்கிள் தான் வரும். ஸோ இது அந்த இடம். இந்த மெட்ரோ லைன் பார்த்தீங்கன்னா பர்பிள் லைன். ஸோ நிறைய பேர் க்ரீன் லைன்லேருந்து வர்றவங்களா இருந்தீங்கன்னா மெஜஸ்டிக்கில் இறங்கி பர்பிள் லைனுக்கு மாறி வரணும். ஸோ மெஜஸ்டிக் வந்து 1வது ஸ்டேஷன் அப்படின்னா பயப்பனக்கல்லி வந்து 10வது ஸ்டேஷன் அந்த மாதிரி தான். ஆனால் டக்குன்னு சீக்கிரமாகவே வந்துடும். பயப்பனக்கல்லிக்கு முந்தின ஸ்டாப்பு தான் சுவாமி விவேகானந்தா ரோடு மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ ரெண்டுலேயுமே இறங்கலாம். இறங்கியுமே ஆட்டோ பிடிச்சி போகலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா சுவாமி விவேகானந்தா ரோட்லேருந்து போகிறப்ப 2.2 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆட்டோ சார்ஜஸும் கம்மி. பஸ்ஸு ஒரு 10 rupees சம்திங் தான் வரும். பயப்பனக்கல்லிக்கு போனோம்னா அங்கேருந்து நமக்கு ஆட்டோவுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸும் அதிகம். ஏன்னா அது வந்து ஒரு பாலத்தை தாண்டி வரும். அதனால் 4.4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் எஸ்எம்விடி போகிறதுக்கு. ஸோ சார்ஜஸும் கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிறோன்னா கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாகவும் கேட்பாங்க. ஸோ நான் ஒரு டைம் அனுபவப்பட்டிருக்கேன். 200 rupees கேட்டாங்க. வெறும் 4.4 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படிங்கும்போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயப்பனக்கல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ராக்லேயே நம்ம நடந்து போனோம்னா எஸ்எம்விடி டெர்மினல் தான் அது. 1.5 கிலோமீட்டர் சம்திங் தான். அது பாலத்தை தாண்டி வர்றதுனால கொஞ்சம் சார்ஜஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். 1.3 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. இந்த மாதிரி பாருங்கள். நம்ம வந்து இப்படி நம்ம எங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பயமும் கிடையாது. கொஞ்சம் சேஃபாகவும் நம்ம இருப்போம். முதல்லலாம் நான் பயந்துருக்கேன். பிள்ளைங்க தனியாக அனுப்புகிறோம் எப்படி அங்கே போய் இருப்பாங்க அந்த மாதிரிலாம். நான் பெங்களூரில் வந்து பயமே இல்லை. ஸோ ரொம்ப நமக்கு தைரியமாக நம்ம போக முடியும். அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து ஆட்டோ புக் பண்ணி அந்த மாதிரிலாம் போகலாம். சேஃபாகவும் கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே வந்து நம்ம திரும்பியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஸ்டேஷன் வந்து வந்துடும். அப்புறம் வந்து ஆட்டோ சார்ஜஸ் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூடும். நமக்கு அந்த புக் பண்ணும்போது அங்கேயே காட்டும். கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருந்தால் சார்ஜஸ் வந்து கம்மியாக வரும். அந்த ஆப்பில் என்ன காட்டுதோ அவங்க அந்த தான் வாங்குவாங்க. ஸோ பயம்லாம் வரலாம். ஸோ இது வந்து ஒரு பாலம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே நமக்கு வந்து ஸ்டேஷன் வந்து வந்துடும். திரும்ப திரும்ப சொல்கிறாலே நினைக்க வேண்டாம். புதுசாக வர்றவங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பெங்களூர் வர்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் மேப்பு பார்த்து தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நான் என்னெல்லாம் தேடணும் அதனால் அந்த அனுபவத்தில் தான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் நம்ம ரீச் ஆகிட்டோம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் ஸ்டேஷன். சர்வீஸ் விஸ்வேஸ்வரையா டெர்மினல். ஸோ எஸ்எம்விடி இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷன் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது ஓப்பன் பண்ணி ஒரு 3 years தான் ஆகுது. வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ எங்கே அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன். இதுதான் பஸ் எல்லாம் நிற்கிற இடம். இது வந்து ஸ்டேஷனோட லெஃப்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட்டில் நின்னோன்னா ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது. மெஜஸ்டிக்லேருந்து வர்ற பஸ்ஸு மற்ற இடங்கள்லேருந்து வர பஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே கார் பார்க்கிங் இந்த சைடில் இருக்குது. இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சவுத்துலேருந்து வர்ற ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். எர்ணாகுளம், அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில், அப்புறம் வந்து கடலூர் அந்த சைடெலாம் போகுது ட்ரெயின் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து நார்த்து சைட்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து இங்கே அதிகம். ஸோ இந்த ஆட்டோவில் வரும்போது சில ஆட்டோ வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து இப்படி இறக்கிடுவாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்டேஷனோட ரைட் சைட்லேருந்து உள்ளே என்ட்ராகலாம். அப்படியும் சில ஆட்டோஸ் வரும். ஒரு சில ஆட்டோ வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில், அதாவது அது கீழே படி இருக்கும், ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மெயின் ரோட்லேயும் சில ஆட்டோ வந்து நிற்கிற ஆட்டோவும் இருக்குது. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மாடலில் கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன். ஸோ இந்தியாவிலேயே நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து ஏர் கண்டிஷனோட கட்டப்பட்ட ஒரு ஸ்டேஷன். 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. பிரதமர் மோடி தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்டேஷன் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்குது.
நார்த்லேருந்து வர ட்ரெயின் அதிகமாக இருக்கனால நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து நம்ம நிறைய இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நம்ம அப்படியே நடந்து நேராக போனோன்னா ஸ்டேஷனுக்கு முன்னாடி போயிடலாம். இங்கே ஏதோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு போல். ஸோ அந்த ப்ளூ கலர் ஷர்ட்லாம் போட்டு மறைச்சி வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம இங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி நம்ம இருக்கிற இடங்களுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணும்போது ஆட்டோக்கார்ட்ட கரெக்டாக சொல்லணும். ஸ்டேஷனோட நம்ம லெஃப்ட் சைடில் பஸ்ஸஸ்லாம் நிற்கிற சைடா அல்லது ரைட் சைடான்னு சொல்லிட்டு. சில ஆட்டோ வந்து அப்படி கூடி வந்து அந்த பக்கம் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ, ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே பாருங்கள், இவங்க வந்து கண்டக்டர். இங்கே பெங்களூரில் வந்து நம்ம நிறைய லேடி கண்டக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப போல்டாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள வந்து பார்க்குறப்ப ஒரு நம்ம லேடி போலீஸ் மாதிரி தான் தோணும். அப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க. பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருக்கும். இந்த எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சர் எம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல். ஸோ இவர் தான் பாருங்கள், விஸ்வேஸ்வரய்யா, சார் விஸ்வேஸ்வரய்யா. இவங்க வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ இவர் நேமை ஹானர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நேம் இருக்குது. இவர் வெறும் சிவில் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. ஹி வாஸ் அ ப்ராமினன்ட் இந்தியன் சிவில் இன்ஜினியர் அண்டு ஸ்டேட் பர்சன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைசூர் ஸ்டேட் அண்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மைசூர் ஸ்டேட்டோட திவானா வந்து 1912 1919 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணராஜ சாகரா டேம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்டில். அதுக்கப்புறம் வந்து விதான் சௌதா கட்டுறதுல கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் 1955 வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம போகிற ட்ரெயின் 17235 5:15 டைமிங். அந்த மெயின் ஹால் அது சொல்கிறேன். ஏசி ஸோ இப்படி தான் நம்ம என்ட்ராகிறோம். அந்த சைடில் வந்து இது ஸ்டேஷனோட ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸிட் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுக்கிற சைடுமே ஸ்டேஷனோட ரைட் சைடு. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து அன்றைக்கி பேரிகார்டெலாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் அந்த டெல்லியில் பாம் பிளாஸ்ட் ஆன நாள். ஸோ அன்றைக்கி தான் அதனால் ரொம்ப இதாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஹால், மெயின் ஹால் பாருங்கள். உள்ளே ஏசி. அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டெப் வழியாக அல்லது எக்ஸ்கலேட்டர் வழியாக வந்து நம்ம மேலே போகணும். இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போனோன்னா இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். அடுத்து செகண்டு தேர்டுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்கலேட்டர் வழியாக வந்து இப்படி மேலே வரணும். இப்படி மேலே வந்தோன்னா இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் உட்கார்றதுக்கும் கொஞ்சம் ப்ளேஸஸ் வந்து கொஞ்சம் நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க. பாருங்க, நல்லாயிருக்கும். கீழேயும் வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது. 2 பக்கமும் அந்த எக்ஸ்கலேட்டருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. மொபைல் சார்ஜஸ் போடுற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அங்கே நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, தூங்கிட்டுருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம சைடில் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே மேலே வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நானும் இங்கே வந்து அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். 4:28 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பிளாட்ஃபார்ம் போகலாம். இன்றைக்கி வந்து வீடியோ ரொம்ப எடுக்கக்கூடாது, ரொம்ப கெடுபிடியாக இருக்குது. இது வந்து லிஃப்ட்டு. நம்ம லக்கேஜ் நிறைய இருந்துச்சுன்னா லிஃப்ட்லேயும் வந்துடலாம், எஸ்கலேட்டர்லேயும் இப்படி வரலாம். ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ரொம்ப செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால் இது பார்த்திங்களா அப்படி வந்துட்டு அந்த சைடாக வந்து அவர் எங்கே போகணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறார். ஸோ அந்த பக்கமாக திரும்பி நான் அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் போகுது பார்த்திங்களா, அது வழி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் பிளாட்ஃபார்ம். வாங்க போகலாம். நம்ம வந்து இப்போ அப்படி போகணும்.
வந்து ஒரு டீயை குடிச்சாச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. இப்படிதான் போகிறோம் பிளாட்ஃபார்ம். இப்படிதான் என்ட்ராகிறோம். எஸ்கலேட்டரும் இருக்குது, ஸ்டெப்லேயும் போகலாம். 4, 5 அப்படியே பாருங்கள், எங்கேயும் ஒரு லிஃப்ட் இருக்குது. போகலாம். ஸோ நம்ம ட்ரெயின் எல்லோ கலர் 5th பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து ட்ரெயின் நிற்கிது, நாகர்கோவில். நம்ம வந்தாச்சு, வந்து லைட்டாக வெளியில் உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம். இந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, ஸோ அங்கே தான் என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே தான் வந்திருக்கோம். வந்துட்டு இந்த பக்கமாக அப்படியே பிளாட்ஃபார்ம் பாஸ் ஆகும். இந்த லிஃப்ட் இங்கே இருக்குதா, வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்தாச்சு. ஸோ நான் எனக்கு S7 S8 பக்கத்தில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், S8 S7 வந்து எனக்கு அடுத்த பக்கத்தில் தான் இருக்குது. போயிடலாம். ஸோ 4:45 தான் ஆகுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு தான். ஸோ திடீர்னு தான் ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பேங்க்கில் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால இது அர்ஜெண்ட்டாக போக வேண்டியதாகிடுச்சு. ஜுவல் லோன் ரெனியூவல் பிள்ளைங்க ஸ்டடீஸ்க்காக நமக்கு முன்னாடி வச்சது தான். ஸோ அது வந்து நம்பர் 14 முடியுது. நாங்களும் கவனிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி தான் மெசேஜ் வந்துச்சு. ஸோ நேற்று திடீர்னு தான் அப்படியே புக் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. 35 அந்த மாதிரி 44 இருந்துச்சு. அப்புறம் 35 மாறிச்சு. நேற்று நைட்டு பார்த்தேன் 19 தான். நான் மார்னிங் பார்த்தேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அவங்களுக்கு என்ன எதுனா பக்கம் திடீர்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து இன்றைக்கி முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்களுக்கும் இன்னும் 2 வீக்ஸ் லீவ் தான். அதனால் அவங்களுக்கு அப்படியே ஒன்றும் என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே இருக்காங்க. சின்ன பொண்ணு வந்து கேட்கா, எப்போ டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னு போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு. நான் சொல்லவே இல்லை. அப்போ நீ எல்லாம் பிளானோட தான் இருந்திருக்க அப்படிங்க. பிளான்லாம் இல்லை, சும்மா பார்த்தேன். அப்புறம் வந்து ஒரு 44 வரைக்கும் தான் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. நமக்கு வந்து சரி வீக் டேஸ் தானே, டியூஸ்டே அப்படிங்கும்போது ஓரளவு கன்ஃபார்ம் ஆகும் நம்பிக்கையில் போட்டு வச்சேன். அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகலான்ட்டு. ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் கிளம்புற வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் அம்மாட்ட யார்ட்டையும் இன்னும் சொல்லலை, ஒருத்தருக்குமே தெரியாது நான் போகிறேன்னு தெரியாது. ஸோ திருநெல்வேலியில் தான் போயிட்டு ஜுவல் ரெனியூவல் பண்ணணும். அது ஒரே நாளில் முடியுதா என்னன்னு தெரியலை. ரூல்ஸ் வர மொத்தம் பணம் கட்டி திருப்பி வைக்கணும்னு இருக்குது ஒரு சில பேங்க்கில். ஸோ கொஞ்சம் வேலைகள் இருக்குது. போயிட்டு ஜுவல் ரினியூவல் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ரிட்டன் டிக்கெட் போட்டிருந்தேன். அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இப்போ 35 இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா ரொம்ப ரஷ் ஆயிரும், கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ தேர்ஸ்டேனாலும் நம்ம எத்தையாவது வெயிட்டிங்லேயே இருந்தால் கூட எங்கேயாவது உட்காந்து மெதுவாக கேட்டு அப்படி வந்துடலாம். அதனால் ரிட்டன் டிக்கெட் வந்து தேர்ஸ்டே போட்டிருக்கோம். சரி பார்க்கலாம். ஜூனில் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் நான் தனியாக போகிறேன். சரி அப்படியே பாருங்கள். இந்த ட்ராவல் விளாக்கு பெங்களூர் டு திருநெல்வேலி ட்ரெயினில் போகிறப்ப ஏதாவது முக்கியமான ஏன்னா இன்னும் இருட்டாயிடணும், அவ்வளோ ரொம்ப எடுக்க முடியாது. அப்புறம் திருநெல்வேலி போயிட்டு அங்கே உள்ள இடங்கள் உள்ளதெல்லாம் எடுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள்.
பின்னாடி பாருங்கள் பேர்ட்ஸ். நான் எடுக்கிற ரோஸ்ல வீடியோ எப்படினாலும் 2-3 பேர்ட்ஸ் இந்த புறா வந்து பறந்து போகுது. நிறைய நான் சும்மா கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வீடியோவில் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணிது. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. அதனால் எம்ஜி ரோடு அங்கே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு டைம் அப்படி நான் என் பாப்பாவை நான் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப பார்க்க வரும்போது அப்படி வந்திருக்கேன். சிங்கிள் தானே வந்து பார்ப்போமே அப்படின்ட்டு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு 4 o'clock. இங்கே 5:15 வந்து ட்ரெயின். ஆட்டோவும் நாங்கள் புக் பண்ணாங்க, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணோம், சரி நான் மெட்ரோலேயே போயிடுறேன்ட்டு எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பைப்னகல்லி வந்தேன். ஏன்னா இதுலேருந்து ஒரு 2 செகண்டு அப்படியே ட்ரெயின் மூவ் ஆனதுன்னா பைப்னகல்லி மெட்ரோ ஸ்டேஷன். ஆனால் அங்கே நிற்காதுன்னு ஆக்சுவலாக ரூல் படி அங்கே நிற்காதுன்னு தான் போட்டிருக்காங்க நெட்டில். ஆனால் வரும்போது அந்த ட்ரெயின் வந்து அங்கே நின்று லைட்டாக ஒரு 2 செகண்ட் நின்று போச்சு. வேலைக்கு வர்றவங்க ஓசூர் அப்புறம் சேலம் அந்த சைட்லேருந்து நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த ட்ரெயினில் கனெக்ட் பண்ணி போவாங்க போல். நிறைய பேர் ஏறினாங்க. ஆனால் லைட்டாக ஸ்லோ பண்ணி அப்படியே கிளம்பிடுறாங்க. அதனால் அதை நான் கனெக்ட் பண்ணி ஒரு டைம் வந்து பைப்னகல்லேருந்து நான் இறங்கிட்டேன். அங்கே பிளாட்ஃபார்ம் 1, 2 2 தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் 2. ஸோ பைப்னகல்லி மெட்ரோவில் இருந்து மேலே அந்த பிளாட்ஃபார்ம் வழியே அப்படியே வந்து 2ல் இறங்கி நின்னோன்னா இந்த ட்ரெயின் வந்து 2 செகண்ட் நிப்பாட்டுறாங்க. அப்படி நிற்கிறப்ப நம்ம அதில் ஏறிடலாம் எமர்ஜென்சினா. ஆனால் நம்ம புக் பண்ணும்போது நமக்கு வந்து போர்டிங் இங்கேருந்து தான் போட்டிருப்பாங்க. சில டைம் வந்து உடனே டிடிஆர் வந்து வந்துடுறாங்க. அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆள் வரலன்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது சீட்டு கொடுத்துருக்கல. ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால. ஆனால் மெட்ரோவில் வந்தால் எம்ஜி ரோட்லேருந்து பைப்னகல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து 20 ரூபா தான் டிக்கெட்டு. மெட்ரோவில் வந்தால் எம்ஜி ரோட்லேருந்து பைப்னகல்லி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 20 rupees டிக்கெட்டு. அப்புறமா வந்து இந்த ட்ரெயின் வரும்போது 5:15 சில டைம் எடுக்கிறாங்க, சில டைம் 5:30க்கும் எடுக்கிறாங்க ட்ரெயின். ஆனால் ஆக்சுவலாக 5:15 தான் போட்டிருக்காங்க. தொடக்கத்தில் 5:30 இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு 5:15ங்கிறதுனால லைட்டாக தான் அதனால தான் அங்கே நிப்பாட்டி போகிறாங்களோன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைமில். ஆனால் இப்போ இதே இது நம்ம அங்கேருந்து இப்போ ஆட்டோ புக் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணால் தப்பிச்சோம். 100 rupees அல்லது 130 அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அவ்வளோ வருது. மெட்ரோவில் தான் 20 rupees. இல்லைன்னா நாங்கள் ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ புக் வந்த புதுசுல அதனால் ஆட்டோட்ட எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சும்மா ஆட்டோ போட்டு 200 rupees குறைஞ்சி வரைய மாட்டேன்ட்டாங்க. 200 rupeesன்ட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் 200 rupees தான் வந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் புக் பண்ணி வந்துடுது. ட்ரெயின் புக் பண்ணுறதும் வந்து நல்லா ஈஸி தான். ஸோ புதுசாக வர நான் எப்படின்னு சொல்ல ஒரு ஷார்ட் வீடியோஸ் மாதிரி போடுறேன். ஏன்னா நம்ம கிராமத்துலேருந்து சவுத் சைட்லேருந்து இந்த மாதிரி வேறு எங்கே இருந்தாலும் தெரியாதவங்க முதல்ல இங்கே வர்றாங்கன்னா நம்ம அதை எப்படி இங்கே வந்து புக் பண்ணி, ஏன்னா எங்களுக்கு இங்கே வந்து தான் தெரியும். நம்ம சைட்லாம் அப்படி புக் பண்ணிலாம் போக மாட்டோம். சும்மா இவ்வளோ போகணும், எங்கே எவ்வளோ ஆட்டோக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு போவோம். மேக்ஸிமம் ஆட்டோவே யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள்லாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். திருநெல்வேலிக்குள்ளே சிட்டி பஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஃப்ரீ பஸ் நிறைய போகும் தமிழ்நாட்டில். நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி மேக்ஸிமம் அந்த மாதிரி போயிடுவேன். சிட்டிக்குள்ளே போனால் ஒரு 10 ரூபா தான் வரும். அதனால் புக் பண்ணி போகிறது இங்கே வந்து தான் நாங்கள் பழகிருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் புக் பண்ணி போகும்போது காட்டுறோம். அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம அந்த ஆப் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுள்லேயே கூட டைரெக்டாகவே நம்ம ஊபருக்கு வந்து புக் பண்ணோன்னா ஈஸியாக டாக்ஸியோ ஆட்டோவோ ஈஸியாக கிடைக்கும். ஆனால் பெங்களூரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இப்போ 108 ரூபா 73 எனக்கு வந்தது. ஸோ அதை தான் காட்டுவாங்க. அதில் நம்ம சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம வர்றப்ப அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம பார்த்துட்டே வரலாம். 108 ரூபா. ஸோ நம்ம கரெக்டாக பாயிண்ட் சம்திங்கும் அதை அப்படியே காட்டும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ராலாம் நம்ம வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம பயமும் இருக்காது. இப்போ தனியாக தான் வந்தேன் ஃபஸ்ட் டைமாக. இப்போ பயம் இல்லாமல் வந்துடுச்சு. இங்கே வந்து பார்த்தா அப்படியே எல்லாம் ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான். பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இந்த இங்கே வந்து நீட்டாகவும் இருக்குது பிளாட்ஃபார்ம் வந்து. நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறங்க எங்கள் பாப்பா ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கேஎஸ்ஆர் வந்து தான் அவங்க இறங்கணும். விட்டுட்டு வந்து அப்புறம் வந்து ஒரு லீவுக்கு வந்துட்டு வந்தாங்க. ஜூனில் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அக்டோபரில் இந்த ஸ்டேஷன் மாற்றிட்டாங்க. அப்போ அவங்க லீவுக்கு ஏதோ வந்துட்டு வரும்போது பூஜா ஹாலிடேஸோடு வரும்போது திடீர்னு இறங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ரெயின் போகாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏமா எங்கேன்னு தெரில அப்படின்னா அப்புறம் நெட்டில் செக் பண்ணி பார்த்தா நியூ ஸ்டேஷன் அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்குது. அப்புறம் சொன்னாங்க வந்து ஆட்டோவில் போகணும். அவளும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து அவங்க நாகர்கோவில் பொண்ணு அவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் டிசம்பர்லேயும் இந்த டைம்லேயே ஒரு டைம் டிசம்பர் அந்த இயர் லாஸ்ட் ஏதோ ஒரு டைம் வந்து நான் இங்கே வந்தேன். ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. ஏதோ 50 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஆன ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. நல்ல நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. சவுத்துலேருந்து கொஞ்சம் கம்மியான ட்ரெயின்ஸ் தான். அதனால் ஜாப்புக்கு வர்றவங்க நிறைய வர்றாங்க. ஆனால் அது எல்லாம் அந்த அப்படியே அவங்க எல்லாம் துப்பி வச்சு அதுதான் ஒரு மாதிரி நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நீட்டாக சொன்னால் அழகாக இருக்கும். சரி பார்க்கலாம். அவங்களும் பாவப்பா எஜுகேட்டட். நம்ம ஒரு காலம் அப்படி தான் இருந்தோம். என்னமோ அவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நம்ம தமிழ் பீப்புள் மாதிரியே அவங்களும் வந்து நல்லா எஜுகேட்டடாக ஆகி பாவம் நல்லா வரணும். அவங்க பிள்ளைங்க காலத்தில் நல்லா வந்து வரணும். சரி போகலாம். மணி 5 ஆயிடுச்சு. சரி அப்படியே சீட்டில் போய் உட்காரலாம். சரி வாங்க அப்படியே கூட நான் நெக்ஸ்ட் அப்படியே திருநெல்வேலிலாம் காட்டுறேன். வரும்போது வந்து ஒரு யோசனை இருக்குது. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு புக் பண்ணி போகலாமா, அப்படி இல்லைன்னா மெஜஸ்டிக்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக. ஸோ எல்லாம் ஃபேமிலியாக வந்து நம்ம அப்படி போக முடியாது. அதனால் இப்போ வந்து பஸ்ஸில் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாக பஸ் இருந்துச்சுன்னா, பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்ததுன்னா அப்படியே போய் பஸ் மெஜஸ்டிக் போயிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு டைம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வரும்போது. சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க போகலாம். பார்க்கலாமா? பயம் இல்லைடா. அது தம்பி எப்படி எல்லாம் இருக்குது. இப்படி தாண்டி விட மாட்டாங்க. வேற வந்தே பாரத். இங்கே பாருங்கள், ட்ரெயின் கிளம்பி 2 நிமிஷம் ஆகுது. அங்கே பாருங்கள் பில்டிங் தெரியுதா, அதுதான் பையப்பனக்கல்லி. ஸோ அந்த ஸ்டேஷன் தான். ஸோ இந்த ஒரு வளைவு தான் 1.5 கிலோமீட்டர்ஸ் ரெண்டுக்கும் உள்ள தூரம். இந்த ஒரு டேர்னிங் இருக்குது. இது முடித்த உடனே வந்துடும். இந்த அங்கேருந்து பாருங்கள், இந்த ஆள் நடந்து கூட வராங்க பாருங்கள். ஏன்னா கீழே கூட நடந்து வந்தால் பக்கம்தான். ட்ரெயினோட என்ஜின் வந்து அங்கே எண்ட் ஆகிட்டு. அங்கே ஒரு பாலம் தெரியுதா, ஸோ அது வந்து மேலே கார்லாம் போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃப்ளைஓவர் தெரியும். ஸோ அதுதான் செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு வர்றது. மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி பையப்பனக்கல்லி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வந்து ஒரு என்ஜின் நின்றுச்சு பார்த்திங்களா, அதனால தான் இப்போ வந்து என்னென்னா இது செகண்ட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கு. எல்லோரும் கீழே இறங்கி இப்படி தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்துடும். ஸோ லக்கேஜ் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் நம்ம இங்கே ஏற. ஏன்னா நிற்கிற டைமும் கம்மி. இந்த மாதிரி நம்ம இறங்கி ஏறுறது கொஞ்சம் வயசு பிள்ளைங்களாம் ஏறிடுவாங்க, ஜென்ஸ் வந்துடுவாங்க. மற்ற நேரம் நமக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே எல்லோரும் வேலை முடிச்சுட்டு இங்கே பையப்பனக்கல்லிக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இறங்கி இந்த ஸ்டேஷனுக்காக நம்ம நாகர்கோவில் ட்ரெயினில் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறவங்க. இதுதான் அந்த பாருங்கள் மேலே ஒரு ஃப்ளைஓவர். ஸோ இந்த படி வழி மெட்ரோவில் இறங்கி அப்படியே வந்து க்ராஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து இறங்கிட்டோன்னா இங்கேருந்து நம்ம இந்த ட்ரெயினில் வந்து ஏறிடலாம். ஸோ இதை பற்றி தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான். ஆனால் நம்ம அங்கே பையப்பனக்கல்லி ஸ்டேஷனுக்கும் அந்த எஸ்எம்இடி டெர்மினலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாததுனால கொஞ்சம் நம்ம வந்து ஆட்டோ சார்ஜஸ்லாம் கொடுத்து வர வேண்டியதாக இருக்குது. வேறு ஒன்றும் இது இல்லை. ஆனால் நம்ம நாகர்கோவிலேருந்து இங்கே பெங்களூர் வரும்போது இந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கலாம். ஏன்னா மெட்ரோவை பிடிக்கிறதுக்காக.
ஸோ மெட்ரோவில் போகணுன்னா இங்கேருந்து கொஞ்சம் இறங்கி அப்புறம் வந்து நம்ம மெஜஸ்டிக்கு போயிட்டு அங்கேருந்து பர்பிள் லைன் அது வந்து, ஸோ அங்கேருந்து க்ரீன் லைன் போகிறவங்க கூட மெஜஸ்டிக் வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன், ஸோ ஜங்ஷனுங்கிறதுனால நம்ம அங்கேருந்து மாறி போகலாம், ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ என்னோடய அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக வர்றவங்களுக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாயிரும், நிறையவே எடுக்க முடியாது. அது போக வீடியோவும் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் ஆர் வந்து தவறான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் மாற்றிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஓசூரில் கொஞ்சம் போகிறப்ப இருட்டாயிடுச்சு, அது லைட்டாக எடுத்திருக்கேன். அப்புறமா திருநெல்வேலி ஸ்டேஷன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். பாய்.